அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல். இந்த பதிவில் மேஷ ராசிக்கான மாசி மாத ராசி பலனை விரிவாக காணலாம். இந்த பதிவில் மேஷ ராசிக்கான மாசி மாத ராசி பலனை விரிவாக காணலாம். இந்த பதிவில் மேஷ ராசிக்கான மாசி மாத ராசி பலனை விரிவாக காணலாம். இந்த பதிவில் மேஷ ராசிக்கான மாசி மாத ராசி பலனை விரிவாக காணலாம். இந்த பதிவில் ரிஷபம் ராசிக்கான மாசி மாத ராசி பலனை விரிவாக காணலாம். 2026 மாசி மாதம் ரிஷபம் ராசிபலம். முக்கிய கிரக நிலைகள். 2026 மாசி மாதத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் வாழ்க்கையின் முக்கிய திசைகளை தீர்மானிக்கும் வகையில் அமைகின்றன. மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் மகர ராசியில் சஞ்சரிப்பதால் உங்கள் 9ஆம் ஸ்தானம் வலுப்பெறும். இதனால் அதிர்ஷ்டம், உயர்கல்வி, தந்தை, நீண்ட பயணங்கள், ஆன்மீக சிந்தனை போன்ற விஷயங்கள் முக்கியம் பெறும். மாத நடுப்பகுதியில் சூரியன் கும்பராசிக்கு பெயர்வதால் 10ஆம் ஸ்தானம் செயல்பட்டு தொழில், பதவி, சமூக மதிப்பு அதிகரிக்கும். குரு உங்கள் லக்ன ராசியான ரிஷபத்தில் இருப்பதால் தன்னம்பிக்கை, உடல் சக்தி, வளர்ச்சி வாய்ப்புகள் அதிகரிக்கும். சனி மீன ராசியில் இருப்பதால் 11ஆம் ஸ்தானத்தில் லாபம், நண்பர்கள், சமூக வட்டம் தொடர்பான விஷயங்களில் மெதுவான ஆனால் நிலையான முன்னேற்றம் கிடைக்கும். ராகு கேது நிலை குடும்பம் மற்றும் வேலை இடையே சமநிலை தேவை என்பதை உணர்த்தும். மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி. மாசி மாதத்தில் ரிஷப ராசிக்காரர்களின் மனநிலை உறுதியானதாகவும் நடைமுறை சிந்தனை நிறைந்ததாகவும் இருக்கும். நீங்கள் இயல்பாகவே பொறுமை கொண்டவர். இந்த மாதம் அந்த குணம் உங்கள் பெரிய பலமாக மாறும். குரு லக்னத்தில் இருப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் திறமைகளில் நம்பிக்கை உருவாகும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட தடைகள் பற்றி அதிகம் யோசிப்பதை விட எதிர்கால வளர்ச்சியை நோக்கி கவனம் செலுத்துவீர்கள். சில நேரங்களில் பொறுப்புகள் அதிகரிப்பதால் மன அழுத்தம் ஏற்படலாம், ஆனால் அதையும் நீங்கள் நிதானமாக சமாளிப்பீர்கள். ஆன்மீக வாசிப்பு, தியானம், இயற்கையுடன் நேரம் செலவிடுவது மன அமைதியை தரும். இந்த மாதம் உங்களை உள் மற்றும் வெளி இரண்டிலும் வளர்த்து கொள்ளும் காலமாக அமையும். தொழில் மற்றும் வேலை. 2026 மாசி மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தரும். மாதத்தின் 2ஆம் பகுதியில் சூரியன் 10ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் வேலையிடத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். மேலதிகாரிகளின் பாராட்டு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். நிர்வாகம், வங்கி, நிதி, கட்டுமானம், கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகள் அதிகம். சனி 11ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் லாபம் மெதுவாக வந்தாலும் நிலையானதாக இருக்கும். வேலை மாற்றம் பற்றி யோசிப்பவர்கள் இந்த மாதம் வாய்ப்புகளை ஆராயலாம், ஆனால் முடிவெடுப்பதில் அவசரம் வேண்டாம். தொழில் செய்பவர்கள் புதிய தொடர்புகள் மூலம் வளர்ச்சி பெறுவார்கள். பொறுமை மற்றும் தொடர்ச்சியான உழைப்பு இந்த மாதத்தின் வெற்றி காரணம். பணம் மற்றும் நிதிநிலை. மாசி மாதத்தில் ரிஷப ராசிக்காரர்களின் நிதிநிலை மொத்தத்தில் சாதகமாக இருக்கும். குரு லக்னத்தில் இருப்பதால் வருமானம் மற்றும் சேமிப்பு தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும். ஆனால் சில நேரங்களில் சமூக நிகழ்வுகள் அல்லது குடும்ப தேவைகள் காரணமாக செலவுகள் அதிகரிக்கலாம். சனி 11ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் லாபம் மெதுவாக வந்தாலும் நீண்ட காலத்தில் உறுதியான நிதிநிலை உருவாகும். முதலீடுகளில் பாதுகாப்பான வழிகளை தேர்வு செய்வது நல்லது. பங்கு சந்தை அல்லது ஆபத்தான முதலீடுகளில் அவசரம் வேண்டாம். பழைய பாக்கிகள் வசூலாகும் வாய்ப்பும் உள்ளது. செலவுகளை கணக்கில் வைத்தால் இந்த மாதம் நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருக்கும். உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம். இந்த மாசி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்கள் உடல் நலத்தில் சீரான நிலையில் இருப்பார்கள். குரு லக்னத்தில் இருப்பதால் உடல் சக்தி மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் மேம்படும். இருப்பினும் சனி தாக்கம் காரணமாக கால்கள், முழங்கால், இரத்த அழுத்தம் தொடர்பான சிறிய பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. அதிக வேலைச்சூழ்மை உடல் சோர்வை ஏற்படுத்தக்கூடும். ஒழுங்கான உணவு பழக்கம், சரியான தூக்கம் அவசியம். இனிப்பு மற்றும் கொழுப்பு அதிகமான உணவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. தினசரி நடைப்பயிற்சி, யோகா, நீச்சல் போன்றவை உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். சிறிய உடல் அறிகுறிகளையும் கவனித்தால் இந்த மாதம் ஆரோக்கியத்தை நிலையாக வைத்துக் கொள்ள முடியும். திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை. மாசி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் சீராக இருக்கும். நீங்கள் பொறுமையும் நிலைத்தன்மையும் கொண்டவர், எனவே சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை சமாளிக்க முடியும். வேலை மற்றும் சமூக பொறுப்புகள் காரணமாக துணையுடன் நேரம் குறையலாம். இதனால் சிறிய மனக்கசப்பு வர வாய்ப்புள்ளது. ஆனால் திறந்த மனதுடன் பேசினால் பிரச்சனைகள் தீரும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரங்கள் வர வாய்ப்புள்ளது, குறிப்பாக குடும்பத்தின் மூலம். காதல் உறவுகளில் எதிர்காலத்தை பற்றிய தீவிரமான உரையாடல்கள் நடக்கலாம். நம்பிக்கை மற்றும் புரிதல் இருந்தால் உறவுகள் மேலும் வலுப்பெறும்.
இந்த மாதம் உறவுகளில் அமைதியும் நிலைத்தன்மையும் முக்கியம். பரிகாரம் மற்றும் வழிபாடு. மாசி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்கள் சுக்கிர பகவானின் அருளை பெற வேண்டுவது சிறந்தது. வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்து வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்வது நல்ல பலன் தரும். ஓம் சுக்ராய நம மந்திரத்தை 108 முறை ஜபிப்பது பணம், உறவுகள் மற்றும் மன அமைதியை மேம்படுத்தும். பால், தயிர், அரிசி, வெள்ளை துணி தானம் செய்வது நன்மை தரும். பெண்களுக்கு மரியாதை காட்டுதல் மற்றும் ஏழைகளுக்கு உதவி செய்வது ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு பாதுகாப்பாக அமையும். ஒழுக்கமான வாழ்க்கை முறை இந்த மாதம் நல்ல பலனை தரும். மொத்த சுருக்கம். மாசி 2026 ரிஷபம். மாசி 2026 மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நிலையான முன்னேற்றம், தன்னம்பிக்கை மற்றும் பொறுப்பு நிறைந்த காலமாக இருக்கும். தொழில் மற்றும் பணத்தில் மெதுவான ஆனால் உறுதியான வளர்ச்சி, உடல் நலத்தில் ஒழுக்கம், உறவுகளில் புரிதல் இருந்தால் இந்த மாதம் வாழ்க்கையில் நல்ல நிலைத்தன்மையை உருவாக்கும். நமது சேனலில் ராசி பலன்கள், ஆன்மீக குறிப்புகள், திருத்தலங்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர உள்ளன. எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.